அனைவருக்கும் புரோக்கரேஜ் ட்ரெயின் வணக்கங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெக்டார்ஸ் ஃபுட் ஐபிஓ பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து ஜூப்ளின் ஃபுட் வந்து பிரியாணி செக்மெண்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து யூஎஸ் ஃபெட் பாலிசி வந்து அறிவிச்சிருந்தாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் சில ஸ்டாக்ஸோடைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தனித்தனியாகவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெக்டார்ஸ் ஃபுட் ஐபிஓடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓடைய லாஸ்ட் நாள் வந்து இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு 5 மணியோட அந்த ஐபிஓ வந்து முடிஞ்சிருந்தது. இது கிட்டத்தட்ட 198 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 176.80 டைம்ஸும், ஹெச்என்ஐ அப்புறம் என்என்ஐ வந்து 621 டைம்ஸும், ரீட்டைல் வந்து 29.32 டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஐபிஓ வந்து பர்கர் கிங் வந்து வந்தது. அந்த ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட 150 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. அதை காட்டிலும் இந்த ஐபிஓ வந்து 198 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஜூப்ளின் ஃபுட். இந்த ஜூப்ளின் ஃபுட் வந்து இப்போ பிரியாணி செக்மெண்ட்டில் வந்து அவங்க என்ட்ரி ஆகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டோமினோஸ் பீஸாவோட கம்பெனி வந்து இந்த ஜூப்ளின் ஃபுட்டோடைய தான். இப்போ அவங்க புதுசாக அந்த பிரியாணி செக்மெண்ட்லேயும் உள்ளே வரதுனால அதோட ரெவன்யூ சேல்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியானதுலேருந்து அதோட ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 5.6% வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிகமாக இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 2676.15, இன்னைக்கு ஹை வந்து 2924, க்ளோஸ் ஆனது வந்து 2825 வந்து இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் இது 149 ரூபாய் வந்து மேலே போயிருந்தது. ஸோ அடுத்து வந்து யூஎஸ் ஃபெடரல் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் யூஎஸ் ஃபெட் பாலிசியில் ஏதாவது மாற்றங்கள் வருமா, அதை பொறுத்து இந்தியன் மார்க்கெட்டில் ஏதாவது மாறுதல்கள் வருமா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் யூஎஸ் ஃபெட் பாலிசியில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த ஒரு மாறுதலையும் அவங்க கொடுக்கல. எப்பயும் போல் சேம் இன்ட்ரெஸ்டே வந்து தொடரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதர் அப்டேட்ஸில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து புல்லிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது. M&M கம்பெனி வந்து அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளோடைய ரேட்டை வந்து அதிகமாக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் வெளியானதுல நேற்று இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றம் இருந்தது. சப்போஸ் ஃபியூச்சரில் இந்த கம்பெனிக்கு வருவாய் இருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த கம்பெனி மேலே போகும் அப்படின்னு கருதப்படுது. அடுத்து மத்திய கேபினெட் அமைச்சகம் வந்து டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் ஏலத்துக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெலிகாம் செக்டரில் வந்து இது ஒரு முக்கிய அப்டேட்டாக வந்து பார்க்கப்படுது. வெல்கார் ப்ரொமோட்டர்ஸ் 27 லட்சம் ஷேர்ஸ் வந்து 132 ரூபாய்க்கு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு முக்கிய அப்டேட்டாக வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது. அடுத்து அமெரிக்காவை தலைமையகமாக கொண்ட மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற இந்தியன் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வருங்காலங்களில் 25% 40% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய அப்டேட்டாக வந்து கருதப்படுது. ஏன்னா பேங்க் செக்டரில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது பேசும் பொருளாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் நாளை இதே போல் பயனுள்ள அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கும். இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.